வித்யாசாகர் பெரிய பண்டிதர். சமஸ்கிருத கல்லூரியில் படித்த காலத்தில் வகுப்பில் முதல் மாணவராக திகழ்ந்தவர். ஒவ்வொரு தேர்விலும் பல தங்கப் பதக்கங்களும் சான்றிதழ்களும் பெற்றவர். படிப்படியாக சமஸ்கிருத கல்லூரியின் தலைமையாசிரியராக உயர்ந்தவர். அவருக்கு சமஸ்கிருத இலக்கணத்திலும் காவியத்திலும் நல்ல பயிற்சி இருந்தது. சுய முயற்சியினால் ஆங்கிலமும் கற்றிருந்தார். வித்யாசாகர் பிறருக்கு மத விஷயமாக அறிவுரைகள் வழங்குவதில்லை. தரிசனங்கள் போன்றவற்றை படித்திருக்கிறார். ஒருமுறை அவரிடம் இந்து மத தரிசனங்களை பற்றி உங்கள் கருத்து என்ன என்று கேட்டார். அதற்கு அவர், அவை எதை விளக்க முயல்கின்றனவோ அதில் வெற்றி பெறவில்லை என்றுதான் எனக்கு தோன்றுகிறது என்று கூறினார். மற்ற இந்துக்களைப் போலவே சிரார்த்தம் போன்ற எல்லா சடங்குகளையும் சம்பிரதாயங்களையும் செய்தார். பூணூல் அணிந்திருந்தார். வங்க மொழியில் எழுதும் கடிதங்களில் ஸ்ரீ ஸ்ரீ ஹரிசரணம் என்று முதலில் எழுதி இறைவனை வணங்கியே கடிதத்தை ஆரம்பிப்பார். வேறொரு சமயம் கடவுளை பற்றி அவருடைய கருத்து என்ன என்று கேட்டபோது வித்யாசாகர் கூறினார், கடவுளை அறிவது என்பது இயலாத காரியம். அப்படியானால் செய்ய வேண்டியது என்ன? நாம் எதை செய்தால் எல்லோரும் நம்மை பின்பற்றி அதன் மூலம் இந்த உலகமே சொர்க்கமாகுமோ அதை செய்ய வேண்டும். இதுதான் நாம் செய்ய வேண்டியது என்று நினைக்கிறேன். உலகிற்கு எதனால் நன்மை உண்டாகுமோ அதை செய்ய எல்லோரும் முயல வேண்டும் என்று பதிலளித்தார். இதுவரை வித்யை அவித்யை பற்றி பேசிக் கொண்டிருந்த குருதேவர் பிரம்ம ஞானத்தை பற்றி பேசத் தொடங்கினார். ஸ்ரீராமகிருஷ்ணரின் அமுத மொழிகள் பாகம் 5. ஸ்ரீராமகிருஷ்ணருக்கும் அவரது பக்தர்களுக்கும் இடையே நடைபெற்ற உரையாடல். ஆகஸ்ட் 5, 1882 ஸ்ரீராமகிருஷ்ணர் வித்யாசாகரை சென்று சந்தித்தார். அன்று அவர்களுக்கு இடையில் நடைபெற்ற உரையாடல். இதுவரை வித்யை அவித்யை பற்றி வித்யாசாகருடன் பேசிக் கொண்டிருந்த குருதேவர் பிரம்ம ஞானத்தை பற்றி பேசத் தொடங்கினார். வித்யை மற்றும் அவித்யைக்கு அப்பாற்பட்டது பிரம்மம். அது மாயையை கடந்தது. இந்த உலகில் வித்யா மாயை அவித்யா மாயை இரண்டும் இருக்கின்றன. ஞானமும் பக்தியும் இருக்கின்றன. காமமும் பணத்தாசையும் இருக்கின்றன. உண்மை உள்ளது, உண்மை அற்றதும் உள்ளது. நல்லது உண்டு, தீயதும் உண்டு. ஆனால் பிரம்மம் இவற்றால் தொடப்படாதது. நல்லதும் தீயதும் உயிர்களுடன் தொடர்பு உடையவை. உண்மை உண்மையற்றது எல்லாம் உயிர்களுக்கே. இவற்றால் பிரம்மத்திற்கு எதுவும் ஆவதில்லை. விளக்கின் வெளிச்சத்தில் ஒருவன் பாகவதம் படிக்கிறான், மற்றொருவன் திருட்டு கையெழுத்து போடுகிறான். ஆனால் விளக்கு இவற்றால் பாதிக்கப்படுவதில்லை. சூரியன் நல்லவனுக்கும் ஒளி தருகிறான், தீயவர்களுக்கும் ஒளி தருகிறான். அப்படியென்றால் துன்பம், பாவம், அமைதியின்மை இவையெல்லாம் என்ன என்று நீங்கள் கேட்கலாம். அதற்கு விடை இதுதான், இவையெல்லாம் உயிர்களுக்கே. பிரம்மம் இவை எவற்றாலும் பாதிக்கப்படுவதில்லை. பாம்பில் விஷம் இருக்கிறது. பாம்பு ஒருவனை கடித்தால் அவன் இறந்து விடுவான். ஆனால் பாம்பிற்கு ஒன்றும் நேருவதில்லை. பிரம்மம் என்றால் என்ன என்பதை சொற்களால் விளக்க இயலாது. எல்லா பொருட்களும் எச்சிலாக்கப்பட்டு விட்டன. வேதம், புராணம், தந்திரம், 6 தரிசனங்கள் எல்லாம் எச்சிலாகிவிட்டன. நாக்கால் தீண்டப்பட்டு விட்டன. வாயால் சொல்லப்பட்டு விட்டன. அதனால் எச்சிலாகிவிட்டன. ஆனால் ஒன்று மட்டும் எச்சிலாகவில்லை. அதுதான் பிரம்மம். பிரம்மம் என்பது எது என்பது இதுவரை யாராலும் சொல்லப்படவில்லை. வித்யாசாகர் நண்பர்களிடம், இது ஒரு அற்புத கருத்து. இன்று ஒரு புதிய விஷயத்தை கற்றுக்கொண்டேன். ஸ்ரீராமகிருஷ்ணர் தொடர்ந்து கூறினார், ஒருவருக்கு 2 பிள்ளைகள். பிரம்ம வித்யை பயில்வதற்காக இருவரையும் ஆசிரியரிடம் அனுப்பினார் தந்தை. சில ஆண்டுகளுக்கு பிறகு அவர்கள் திரும்பி வந்தார்கள். வந்து தந்தையை வணங்கினார்கள். அவர்களுக்கு எந்த அளவிற்கு பிரம்மஞானம் உள்ளது
என்பதை அறிய விரும்பினார் தந்தை. மூத்தவனை பார்த்து, மகனே, நீ எல்லாவற்றையும் படித்திருக்கிறாய் அல்லவா, பிரம்மத்தை பற்றி சொல் என்றார். அவன் வேதத்திலிருந்து பல்வேறு ஸ்லோகங்களை ஒப்பித்து பிரம்மத்தை விளக்க முயன்றான். தந்தை மௌனமாக அமர்ந்திருந்தார். இளைய மகனிடமும் அதே கேள்வியை கேட்டார் தந்தை. அவனோ தலை குனிந்து அமைதியாக நின்றான். அவனது வாயிலிருந்து ஒரு வார்த்தையும் வரவில்லை. இதை கண்ட தந்தை மகிழ்ச்சியுடன் இளைய மகனிடம், மகனே, நீதான் ஏதோ சிறிது தெரிந்து கொண்டிருக்கிறாய். பிரம்மம் எது என்பதை வார்த்தைகளால் விளக்க முடியாது என்றார். பிரம்மத்தை அறிந்துவிட்டதாக மனிதர்கள் நினைக்கிறார்கள். எறும்பு ஒன்று சர்க்கரை குண்டிற்கு சென்றது. ஒரே ஒரு பொடி அதன் வயிற்றை நிரப்பிவிட்டது. மற்றொரு பொடியை வாயில் எடுத்துக்கொண்டு வீட்டை நோக்கி திரும்பியது. போகும்போது அது தனக்குள்ளே அடுத்த முறை வந்து சர்க்கரை குன்றையே தூக்கி செல்வேன் என்று எண்ணிக்கொண்டது. சாதாரண மனிதர்கள் இப்படியெல்லாம் தான் நினைக்கிறார்கள். பிரம்மம் வாக்கிற்கும் மனதிற்கும் அப்பாற்பட்டது என்பதை அவர்கள் அறியவில்லை. யாராக இருந்தாலும், எவ்வளவு பெரியவனாக இருந்தாலும் பிரம்மத்தை பற்றி அவன் என்னதான் அறிந்து விடுவான்? சுகதேவர் போன்றோர் சற்று பெரிய எறும்புகள். மிஞ்சி போனால் 8-10 பொடிகளைத்தான் கொண்டு வந்திருப்பார்கள், அவ்வளவுதான். ஆனால் வேதங்களிலும் புராணங்களிலும் கூறப்பட்டுள்ளதே, அது எப்படி தெரியுமா? ஒருவன் கடலை பார்த்துவிட்டு வந்தான். அவனிடம் ஒருவன், கடல் எப்படி இருந்தது என்று கேட்டான். மற்றவன் வாயை ஆவென்று திறந்து, ஆ, அதை என்னவென்று சொல்வேன்? அப்பப்பா, எவ்வளவு பெரிய அலைகள், எப்பேற்பட்ட பயங்கர ஓசை என்று சொல்வான். பிரம்மத்தை பற்றி சொல்லப்பட்டிருப்பவை இப்படித்தான். அவர் ஆனந்தமயமானவர், சச்சிதானந்த வடிவினர் என்று வேதங்கள் கூறுகின்றன. சுகர் முதலான மகா முனிவர்கள் பிரம்மமாகிய கடலின் கரையில் நின்று கொண்டு அதை பார்த்தார்கள், தொட்டார்கள். ஒரு சிலரின் கருத்துப்படி அவர்கள் அந்த கடலில் இறங்கவே இல்லை. அதில் இறங்கினால் மீண்டு வர வழி இல்லை. சமாதி நிலையில் பிரம்ம ஞானம் ஏற்படுகிறது. பிரம்ம தரிசனம் கிடைக்கிறது. அந்த நிலையில் சிந்தனை முற்றிலுமாக நின்று விடுகிறது. மனிதன் மௌனியாகி விடுகிறான். பிரம்மம் என்றால் என்ன என்பதை விளக்கிக் கூறும் ஆற்றல் அவனுக்கு இருப்பதில்லை. உப்பு பொம்மை ஒன்று கடலின் ஆழத்தை அளக்க சென்றது. எல்லோரும் சிரித்தனர். கடலின் ஆழம் எவ்வளவு என்று எல்லோருக்கும் சொல்ல அது ஆசைப்பட்டது. அதனால் சொல்ல முடியுமா? இறங்கியதும் கரைந்து விட்டதே, யார் வந்து கடலின் ஆழத்தை சொல்வது? ஒரு பக்தர் கேட்டார், சமாதியில் பிரம்மஞானத்தை அடைந்த மனிதனால் பேச முடியாதா? ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார், சங்கராச்சாரியார் மக்களுக்கு போதிப்பதற்காக வித்யை நான் உணர்வை வைத்திருந்தார். பிரம்ம தரிசனம் கிடைத்தால் மனிதன் மௌனியாகி விடுகிறான். தரிசனம் பெறாத வரையில்தான் பேச்சும் ஆராய்ச்சியும் எல்லாம். வெண்ணெயை உருக்கும்போது அது பக்குவமாகும் வரை உஸ் என்ற சத்தம் கேட்டுக்கொண்டிருக்கும். உருகி நெய்யாகிய பின் ஓசை வருவதில்லை. அதில் பூரி தட்டை போட்டால் மீண்டும் உஸ் என்ற சத்தம் எழும். பூரி பொரிந்து பக்குவமானதும் ஓசை நின்றுவிடும். அதுபோல் சமாதி நிலையை அடைந்தவன் பிறருக்கு போதிப்பதற்காக கீழே இறங்கி வருகிறான், பேசுகிறான். தேனி பூவில் உட்காராத வரை ரீங்காரம் இடுகிறது. பூவில் அமர்ந்து தேனை பருகத் தொடங்கியதும் மௌனமாகி விடுகிறது. தேனை குடித்த விரையில் சில வேளைகளில் மறுபடியும் ரீங்காரமிட ஆரம்பிக்கிறது. குடத்தை குளத்திற்கு கொண்டு சென்று நீர் நிறைக்கும் போது பக் பக் என்று சத்தம் வரும். குடம் நிறைந்தால் சத்தம் நின்று விடுகிறது. எல்லோரும் சிரித்தனர்.